கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 22/3/2026ங்க. இன்றைக்கி லம்பாடி கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கன்று புது வர வந்திருக்குதுங்க. வீடியோ போய் முழுமையாக பாருங்கள். எல்லா கண்ணையும் வண்டியிலேருந்து இறக்கி தெளிவாக காமிச்சிருக்கிறோம். என்ன தேதி என்ன விலை நிலவரம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. 2 இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்குதுங்க. காங்கை மாடுகள், வடந்தியா மாடுகள், லம்பாடி கன்று காலக்கன்றுகள், காங்கை கன்று காலக்கன்று, கிடாரி கன்றுகள், வடந்தியா கிடாரி கன்றுகள் அப்படிங்கிறது நாட்டு மாடுகள் சம்மந்தமான எந்த விதமான கால்நடைகள் இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டு நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்த்துக்கலாமுங்க. நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் ஜாயிண்ட் உடையில் அனுப்பிச்சி சொன்னீங்கனாலும் அனுப்பிச்சி கொடுத்துடலாம். அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும். வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ஒரு 11 மாதம் இருக்கக்கூடிய சுழிசுத்தமான நல்ல ஒயிட்டில் வரக்கூடிய சுழிசுத்தமான கன்று லம்பாடி கன்று காலக்கன்றுங்க. நல்ல நெடுகமுங்க, நெடுகுடியான மாடு, கழுத்து நெடுகம், அருந்தாடை, தொப்புள் கொடி இல்லை, வாலடக்கம், கையால் ஊக்கம், பியூர் ஒயிட்டில் வந்து சேரக்கூடிய லம்பாடி கன்று ஒரு 11 மாதமான சுழிசுத்தமான கன்றுங்க. நல்ல கண்ணாமொழி தெளிவு இருக்குது. பின்மாடு வால் சொன்ன எல்லா சுத்தமும் இருக்குதுங்க. கழுத்து நெடுகம், தாடைக்குடி இல்லை. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்று நல்ல நெடுகுடியான கன்று, முகத்துலேயும் நல்ல சிறப்பான முகமாக வந்து சேரக்கூடிய கன்றுங்க. சுறுசுறுப்பு படபடப்பு தெளிவாக இருக்குதுங்க. ஒரு 11 படி உயரம் தாராளமாக வரும். மற்றபடி கையால் ஊக்கம், குழாம்பு சுத்தம், அது கண்ணு படபடப்பு சுறுசுறுப்பு, குழாம்னாலும் மச்சில் ஊற்றுன மாதிரி தெளிவான குழாம் அமைப்பு, நல்ல பெருமுதி வைக்கக்கூடிய நல்ல லாங் ஸ்டெப் போடக்கூடிய கன்று, நல்ல திராட்டில் ஊட்டம்னாலும் நல்ல சுறுசுறுப்பாக படபடப்பாக ஓடி இருக்கக்கூடிய கன்று, சுத்தமான கன்றுங்க. விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 11 மாதமான கன்றுங்க. உயரம் 11 படி உயரம் இருக்கும். சுத்தம் தெளிவாக இருக்குது. எந்த விதமான கழிப்பு சுழிகளும் கிடையாதுங்க. ஜோடிக்கு வாங்குறவங்க ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு அப்புறம் அவசரப்பட்டுட்டு ஜோடிக்கு எங்களுக்கு சின்னதாக போச்சு, உங்களுக்கு பெருசாக போச்சு அப்படிங்கிற விதமாக வேண்டாம். 11 to 11 படின்னு எத்தனை ஜோடி இருக்கும் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை சிங்கிள் கன்னாக வாங்குறவங்களுக்கு ஓகே. சிங்கிள் கன்னாக வாங்குறவங்களுக்கும் நல்ல தெளிவான கன்றுங்க. 11 மாதமான ஒரு 11 படி உயரத்தில் இருக்கக்கூடிய கன்று, சுத்தமான கன்றுங்க. விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 29,500ங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். கன்று நல்ல நெட்டு போக்கில் நல்ல நெடுபடியான கன்று, வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க. இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க. மூக்கணம் வேணாலும் குத்தி அனுப்பிச்சி கொடுத்துடலாம். நீங்களே குத்திக்கிறதுனாலும் நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணும்போது சொல்லிடுங்க. 2வது வண்டியில் இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரிஜினல் மைசூர் பிரீடு சேர்ந்த கன்றுங்க. தாடையே இருக்காது, சுத்தம், நீளம், நெட்டு உயரம், கொம்புதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உடச்சி கட்ட வேண்டியது, நல்லா நேர் கொம்பை வந்து சேரக்கூடிய நல்ல முகாமைப்பு, திமிழேத்தம், கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிவயிறே இல்லாமல் நல்லா ஒட்டியானம் போட்ட மாதிரி நல்லா தெளிவான நீளத்தில் உயரத்தில் நல்ல நெடுகுடியான கன்றுங்க. கழுத்தில் சுத்தமாக தாடையே இருக்காதுங்க, தொப்புள் கொடி இருக்காது, பின்மாடு வால் சொன்னால் கண்ணாமொழி, முகத்தில் அந்த மர சுத்தமான கன்றுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் தான் இருக்கும். நல்ல நெட்டு உயரமான கன்னாக வந்து சேரும். குறைப்பழுது கிடையாதுங்க, களைப்புச்சுழி கிடையாது, மற்ற எந்த விதமான தொந்தரவும் இல்லைங்க. கன்று நீளத்தில் உயரது நல்ல பெருமாடாக ஒரு ஹெவி குவாலிட்டியான ஒரு மைசூர் கன்று லம்பாடி கன்று வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க. எல்லா சுழியும் தெளிவாக இருக்கும். பின்மாட்டிலேருந்து முன்மாடு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெரிசல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் ஒட்டியானம் போட்ட மாதிரி நல்ல ஃபிட்னஸாக இருக்குங்க. கன்று நல்லா பால் குடிச்சு வளர்ந்த கன்றுங்க. கொண்டு போய் நம்ம வளர்த்தணும்னாலும் தெளிவான காலம் ஒரு 6-7 மாதத்தில் தயார் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான கன்றுங்க. இந்த மாதிரி கன்றுகள் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக இங்கே கிடைக்கிறதில்ல. நம்ம வடக்கு அந்த மாதிரி ஒசூர், கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா போய் எடுத்துகிட்டு வர்றோமுங்க. சந்தையில் வாங்குகிறோம், இல்லை வீட்டு பகுதியில் வந்து வியாபாரிகள் சொல்லி வச்சு வாங்குறோமுங்க. இந்த கண்ணோட விற்பனை விலைக்கு பார்த்துட்டிங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. கன்று குவாலிட்டி அத்தனை குவாலிட்டியும் இருக்குங்க. நல்ல கண்ணாமொழி, கழுத்து நெடுக்கத்தில், மாடு நீள உயரத்தில், கையல் ஊக்கத்தில், குழாம்னாலும் கருப்பீச்சு ஊற்றுன மாதிரி தெளிவான குழாம் அமைப்பில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க.
அடுத்தது வண்டியிலேருந்து இறக்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு 9 மாதம் இருக்கக்கூடிய நல்ல நீள உயரத்தில் வந்து சேரக்கூடிய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைசூர் ப்ரீடு குவாலிட்டியான கன்று தானுங்க. நீள உயரம், அருந்த அடை, தொப்புள் கொடியில் கையல் ஊக்கம், கண்ணாமொழி, கரம்பையில் வந்து சேரக்கூடிய நல்லா பயிர் கொம்பில் வந்து சேரக்கூடிய கன்று. நல்ல கரடு முகத்தில் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீளத்தில் நல்ல சரியான நீளமுங்க. நடுமுதுகு தொங்கல் இல்லை, அடிவேர்ப்பு இருக்காமல், சிறுங்கடவு இல்லைங்க. சுத்தத்தில் நல்ல கண்ணாமொழி தெளிவான அமைப்பில் நல்ல மான்குட்டியாட்டு நல்லா விரைச்சி பார்க்கக்கூடிய நல்ல சுறுசுறுப்பட வடப்படக்கூடிய கன்று. எந்த விதமான கழிப்புச்சொல்லிலும் கிடையாது. வேணும்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. ரேஸுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொண்டு வந்து பழக்கணும்னா தெளிவாக வந்து சேரக்கூடிய கன்றுங்க. கரம்பையில் வருங்க. அடிச்சுட்டோம்னா நல்லா ஒரு மயிலக்கன்று லம்பாடி கண்ணாக வந்து சேரும். நம்ம காங்கிங்காலமே நல்லா கரம்பையில் வந்து சேரும். மற்றபடி எல்லா சுத்தம் இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 9 மாதமான கன்று, சுத்தமான கன்றுங்க. எந்த விதமான கழிப்புச்சூழலும் கிடையாது. மாட்டில் நல்ல பெருமாடாக வந்து சேரக்கூடிய கன்று, இளவார கன்று, நல்ல பின்மாடையாத்த எல்லா சுத்தமும் இருக்குது. விற்பனை விலை அப்படிங்கிறது 28,000 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. அடுத்ததாக பார்க்குறதுங்க நல்ல வடவுடன் வாடலாக இருக்கக்கூடிய சுத்தமான கன்றுங்க. இதுவும் நல்லா ப்ரீடு குவாலிட்டி தானுங்க. கண்ணாமொழி, கொம்புதலை, நல்லா ரோஸ் காதில், சுத்தத்தில், கண்ணாமொழி நல்லா தெளிவான கண்ணாமொழியில், பற்கள் 8 பற்களோட, கழுத்து நடு நல்லா நீள உயரத்தில் தெளிவாக வந்து சேருங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து லேசாக குறுகிட்டு நிற்கிது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 320 கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் நின்று நல்லா விளையாட்டு காமிக்கும். எல்லா சுத்தமும் இருக்குதுங்க. சுத்தம் தெளிவாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தட்டுக்குச்சியாட்டு இருக்குங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தட்டுக்குச்சி சைஸில் தான் இருக்குங்க. 2 தட்டுக்குச்சி சேர்த்துனா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப சுண்டு வரல் மாதிரி இருக்கக்கூடிய வால் சன்னம், கழுத்து நெடுக்கும், குறிப்பிடது கிளிப்சொலி இல்லை. கண்ணும் நல்லா ஆள் நீளத்தில் தெளிவாக வந்து சேரக்கூடிய கன்று. இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 26,000 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. டெய்லியும் பதிவில் பாருங்கள். எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் கொடுத்துருக்க நம்பரை சரிபார்த்து கூப்பிடுங்க. என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். விலை நிலவரத்தையும் தேதியையும் என்ன விவரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான மாடுகள் கன்றுகள் வேணுங்கிற பட்சத்தில் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க. நன்றி, வணக்கம்.